அந்த தட்டுப்பாடை நீக்குவதற்கு வேண்டிய வழிவகைகளையும் மாற்று வழிவகைகளையும் தமிழ்நாடு அரசு நிச்சயமாக செய்து தரும். அதான் அவங்களுக்கு மாற்று வழி ஏதாவது ஏற்பாடு பண்ணி தருவாங்க. அதாவது மாநாட்டுக்கு வந்திருக்கிற கட்சி நிர்வாகிகள் தான். அது 10 லட்சம் பேர் கலந்து கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி நிர்வாகிகள் கூட்டம் தான் அந்த கூட்டம். அதுவே ஒரு மாநில மாநாட்டை மிஞ்சுகின்ற அளவு நடைபெற்றிருக்கிறது. கிளை செயலாளர், வட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், பேரூர் செயலாளர், அதேபோல அந்த நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், அணி அமைப்பாளர்கள் என்று ஏறக்குறைய 10 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் நிர்வாகிகள் மட்டுமே பங்கேற்ற ஒரு மாநாட்டை நடத்தி காட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தால் முடியும் என்பதை நேற்றைய மாநாடு நிரூபித்திருக்கிறது. மூன்றாவது அணி சொல்லக்கூடிய ஆள் பிஜேபியோட கூட்டணி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது. குறிப்பா பவன் கல்யாண் பேசிட்டு இருக்காங்க. பவன் கல்யாண் பேசினாலும் தவன் கல்யாண் பேசினாலும் எங்களுக்கு கவலை இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் 3வது அணி, 4வது அணி, எத்தனை அணி வந்தாலும் எங்கள் அணி என்பது மிகவும் பலம் பொருந்திய அணியாகவும் மற்றவர்களுக்கு நல்லது செய்கின்ற அணியாகவும் மக்கள் வரவேற்கிற அணியாகவும் எங்கள் அணி இருக்கிறது. தேர்தல் அறிக்கையில பலத்தை கூடி கொடுத்தது. 26 எலெக்ஷன்ல தேர்தல் அறிக்கையில என்னென்ன அம்சங்கள், முக்கியமான அம்சங்கள் அதை எங்களுடைய தலைவர் சொல்வார். தமிழக வெற்றிகளை தலைவர் விஜய் பல்வேறு வாக்குறுதிகளை ஏற்கனவே முடியாத இவரும் அதிமுக மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சார். அதை எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது நாங்க அவரை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. அதனால நீங்க திருப்பி திருப்பி அதுக்குள்ளேயே போறீங்க. அவர் முட்டாள்தனமா பேசுறாரு. ஸ்டாலின் வரி போட போறேங்கிறாரு. அந்த மாதிரி எல்லாம் போட முடியாது. இன்னும் பார்த்த போனோம்னா அப்படின்னா அவர் படம் படம் 200 கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு வாங்குறாருன்னா பிளாக் டிக்கெட்ல தான் அந்த பணம் வாங்க முடியும். ஒரிஜினல் டிக்கெட் 80 ரூபா, பிளாக் டிக்கெட் 1000 ரூபா. அப்ப 920 ரூபாய் கருப்பு படத்தை வாங்கித்தான் அவங்களுக்கு கொடுக்கறாங்க. எனவே இதெல்லாம் வச்சோம்னா விஜய் மாட்டிக்கின்றுவாரு. அவர் அறியாமலும் புரியாமலும் தெரியாமலும் பேசுகிறார். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நடக்காத கொடுமைகளா தமிழ்நாட்டில் நடக்குது. இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகிற பொழுது என்னங்கிறத தான் பார்க்கணும். நாங்க எந்த குற்றவாளியும் தப்பிக்க விடல, காப்பாத்தல. நாங்க அவங்களுக்கு தண்டிக்கிறோம், அவர்களை கைது செய்கின்றோம், நடவடிக்கை எடுக்கிறோம், விரைந்து அவர்களுக்கு தண்டனையும் வாங்கி தருகிறோம். இதை விட ஒரு அரசு என்ன செய்ய முடியும்? தொடர்ந்து தமிழகத்தில் எல்லா அனைத்து கட்சியிலுமே திமுக வரக்கூடிய கட்சிகள் எல்லாருமே இலவசங்களை நோக்கி மக்களை தவறான பாதையில கொண்டிருக்கான்னு சொல்லி சீமான் இது இலவசங்கள் என்று நாங்கள் சொல்லவே இல்லை. அவர்களுக்கு உரிமை என்று சொல்லுகிறோம். மகளிர் உரிமை தொகை இன்றைக்கு சொல்லுகிறோம் என்றால் ஒரு பெண் மாதம் 1000 ரூபாய் பெற்றுக் கொள்வதற்கு தகுதி இல்லாதவரா? அவருக்கு அந்த பணம் தேவைப்படுகிறது. குடும்ப செலவுக்கு, கை செலவுக்கு தேவைப்படுகிறது. அதை மற்றவர்களிடம் எதிர்பார்ப்பதை விட அரசாங்கமே அந்த 1000 ரூபாயை கொடுக்கிற பொழுது அந்த பெண் மகிழ்ச்சி அடைகிறார். எனவே இது இலவசம் என்பது இதை கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது. இது உரிமை தொகை, இது உதவித்தொகை அல்ல, உரிமை தொகை. நாங்க 2000 ரூபாய் தர முடியும் என்பது எங்களால் முடியும். ஆனால் எடப்பாடியால் முடியாது. தொடர்ந்து சார், காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் தங்கள் பணிகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனா அதுல ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடந்துவிட்டால் அதற்கு முழுக்க காவல்துறையை மட்டுமே நாம் பொறுப்பு சொல்ல முடியாது. அந்த அசம்பாவிதங்கள் மூலமாகவும் காவல்துறை லாக்கப் டெத்துகள் நிறைய நடக்கின்றன. எனவே நாங்கள் இதுக்காக காவல்துறைக்கு வக்காலத்து வாங்குகிறோம் என்று அர்த்தமல்ல. ஆனால் அதே நேரத்தில் சில தவறுகளாலும் அந்த அசம்பாவிதங்களாலும் அங்கே லாக்கப் டெத் நடக்கிறது.
தொடர்ந்து 3 நேரங்கள் ஆனா எடப்பாடி ஆட்சியில் நடந்தது போல அடிச்சு கொள்றதெல்லாம் போலீஸ்காரங்க செய்யுது. தொடர்ந்து 3 நாட்களா வந்து போராட்டம் பண்ணிட்டு அமைச்சர்கள் அரசு தரப்புல இருந்து ஆட்சியில போய் சமரசம் நடந்ததுல அமைச்சர்கள் போய் சமரசம் வாய்ப்பு இருக்கா? அந்த போராட்டங்கள் முடிவு கொண்டு வர வாய்ப்பு நம்ம போராட்டங்கள் எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறவர் தான் எங்களுடைய முதலமைச்சர். இந்த பிரச்சனையும் விரைந்து முடிவுக்கு கொண்டு வருவார். திமுக அதிமுக மாற்று கட்சியா வர விஜய் சொல்றாரு. இந்த நேரத்தில் வந்து மகளிருக்கு 2000 ரூபாய் பணம் 6 சிலிண்டர் இலவசம். ஒரு மாற்று கட்சியும் இல்ல, எந்த கட்சியும் கிடையாது. விளம்பர கட்சி தான் அவரை தவிர வேற எந்த கட்சியும் கிடையாது. மாற்று கட்சி அல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், பிஜேபியினுடைய சி டீம், ஏ டீம் அல்ல, பி டீம் அல்ல, சி டீம். முத நாள் நான் சொன்னது இன்றைய வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அவர் பிஜேபியினுடைய சி டீம். இன்னும் சொல்ல போனா அமித்ஷாவினுடைய ஸ்லீப்பர் செல்.